இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள் 18/7/2026 ஜூலை மாதம் சனிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 9:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு 11:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 11:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு வரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது தாங்க. உறுதியாக முடிவுகளையும் எடுப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பணியில உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் என்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியில முன்னேற்றத்தை பராமரிக்கவும் முடியும். சிக்கனமும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்று ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். சிறப்பான வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக ஆராய்ந்து யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். கவலைகளும் நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். சில வெளிநாட்டு செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே தாமதப்படுத்தவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலாளர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. இன்று உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கியமான அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. நிதி நெருக்கடிகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியும் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகம் அல்லது மத செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல மிதமாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. என்ற சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள்
துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அண்டை வீட்டாரிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு நல்லதாகவும் அமையும். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை உற்சாகமாகவும் எளிமையாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு உங்களுடைய தொழிலுக்கு ஒத்துழைப்பாகவும் இருக்கும். உறவினர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். கடன் கொடுப்பது வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை பொறுப்போடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். இன்று கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியாகவும் உணர்வீங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரைகுறையாக நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நீண்ட கால திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சில அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல நெருக்கடிகளும் குறையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். மனதில் நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. இப்பொழுது செய்யும் பணிகள்ல தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள்ல அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன முதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்காக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் வெற்றிகரமாகவும் முடியும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மேன்மையும் உண்டாகும். இன்று பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை அலட்சியமாக ஓட்டவும் வேண்டாம். வங்கி வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தோல்வி மனப்பான்மையினால மன இறுக்கங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத வளர்ச்சியும் இருக்கும். மற்றவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் உறவினர்களிடத்துல தகவலான புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. தூர தேச பயண சிந்தனைகளும் ஏற்படலாம். படிப்புல ஆர்வமின்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனைகள்ல நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படும். ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். அவ்வப்பொழுது பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேம்படுத்துவதற்காக பயனுள்ள திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை அனுசரணையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண விஷயத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லதுதாங்க. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்குங்க. மற்றவர்களுக்காக நீங்க உதவிகளையும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு நீங்க
இதுல ஒரு முன் உதாரணமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விமர்சனங்களும் தொல்லைகளும் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டவும் செய்வீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். கடன் சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. வீண் டென்ஷன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கினை அனுசரணையாக பேசுவதன் மூலமாக சரி செய்தும் கொள்வீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன பழுதுகளும் ஏற்படலாம். இன்று வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகளை நேர்த்தியாக நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. நீண்ட கால இலக்குகளை நிர்ணயிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானமுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கற்பித்த திறன்ல ஆற்றலுடனும் காணப்படுவாங்க. சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். கவனமுடன் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. செயல்களை சிறந்த முறையில் ஆற்றவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய மாறுபடுகின்ற எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நட்பான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல விரைப்பு போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. என்ற ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். இன்று குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அரசாங்க வேலைகளும் நிறைவேறும். வேலையிடங்கள்ல பணி அழுத்தங்களும் ஏற்படலாம். செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக
குறிப்பிட்ட செயல்பாடுகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்க தங்க செய்யும். எதையும் சமாளிக்கின்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாய்மொழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க என்று குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில் தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கடந்த சில நாட்களாக தொழில சீரான போக்கும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். பணியிடத்துல சில அழுத்தங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய வேலை அல்லது தொழில முழுமையான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சோம்பலான போக்கும் மாறும். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தவும் செய்வீங்க. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பயணங்களினால நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் செந்நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய சந்திப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான சிறந்த பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலமாக அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சிறந்த முறையில பணத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை வைத்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருப்பீங்க. தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்துவிடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சியை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சலசலப்புகள் இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முதலீடுகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து நடப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களும் இன்று உங்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று விஐபிக்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க.
வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சகோதரர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று சற்று கடினமான வேலைகளையுமே கடந்து வரவும் செய்வீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். மூத்த நபர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. மனதில் திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொழிற்கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். அதிகாரிகளிடத்துல மறைமுகமான ஆதரவுகளும் இருக்கும். இது திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். என்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். இன்று ஒரு அவசியமான வேலைகளை நீங்களே மேற்கொள்வதும் நல்லது. இதனால இதுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாக நடந்து கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைகளை பார்த்து பேசுவதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் மோசடிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். என்று உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுமான வரை வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள்
லாபங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்கள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு போன்றவைகள் இன்று மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. செயல்கள் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை முறையாக ஆற்றுவதும் நல்லதுதாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான பேச்சுக்கள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். ஒற்றுமையும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை திட்டமிட்டு பராமரிப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சளி, இருமல் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். இன்று தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தொழிற்சாலை ஒப்பந்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை உணர்ந்தும் செலவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று உத்தியோகத்துல உங்களுடைய சேவை சிறப்பாகவும் இருக்கும். வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. என்று வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்குங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். மற்றவர்களிடத்துல வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல இருந்து வந்த இழப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபார நிமித்தமான சில வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியூகங்களை அமைத்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுக்காக செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நீங்க விருப்பப்படி வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். வேலைகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எதிர்கால சேமிப்புக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பொறாமைப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபார வெற்றிக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாட்டு உதவிகளும் வந்து சேரும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வீங்க. பணத்தை செலவு செய்யும் பொழுது அவசியமான செலவுகள் தானா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரகாசிக்கவும் செய்வீங்க. இன்று பணியில திருப்திகரமான போக்கும் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல இன்று நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நட்பான உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பயனுள்ள திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிறந்த முறையில நீங்க பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று அதிரடியான சம்பவங்களை செய்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது.
இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கையில் இருக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் சொல்வதை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலையிடங்கள்ல உயர் அதிகாரிகள் பற்றி மற்றவர்களிடத்துல பேசவும் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தொழில் முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்ற பணத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் முடியும். தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தை இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சில புதுமைகளை செய்து மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. இன்று கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பணியில உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைத்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எந்த ஒரு வேலையிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளும் இருக்கத்தங்க செய்யும். எந்த ஒரு பணியையும் ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மளமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பான ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது.
தாய் வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தகவல் தொடர்பு துறையில லாபத்தையும் பார்த்துவிடலாம். தாய்மாமனுடைய வழியில அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:11 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உறுதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றவும் செய்வீங்க. தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருப்பீங்க. பணிச்சுமையின் காரணமாக உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல சில அசௌகரியமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகளிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இன்று முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். நீங்களே இருந்து பணியாற்றுவதும் நல்லது தாங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பான் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் காணப்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். என்று மேல்நிலை கல்வியில தெளிவும் உண்டாகும். சக ஊழியர்களினால நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.